வணக்கம் நேயர்களே. தங்களை விசேட அதிரடி படையினர் என்று அறிமுகப்படுத்தி மசாஜ் நிலையத்திற்குள் புகுந்த 5 பேர் அடங்கிய கும்பல் அங்கிருந்தவர்களுக்கு என்ன செய்தார்கள்? இது தொடர்பான காணொளியோடு நாங்கள் இணைந்திருக்கின்றோம். தங்களை விசேட அதிரடி படையினர் என்று அறிமுகப்படுத்தியது மட்டுமில்லாமல் அங்கிருந்த மசாஜ் நிலையத்தில் இருந்த பெண்கள் மற்றும் வாடிக்கையாளர்களை அவர்களை ஒரு அறை ஒன்றுக்குள் கூட்டிச் சென்று அவர்களிடம் இருந்த கை தொலைபேசிகள் ஒவ்வொருவரிடமும் 6 பேரிடமும் அதை வாங்கி அதையும் ஒரு பேக்கில் போட்டுக்கொண்டு அந்த மசாஜ் நிலையத்தை செக் பண்ணி 40,000 ரூபாய் பணத்தையும் எடுத்து அதையும் பேக்குக்குள்ளே வச்சுட்டு ஒரு சின்ன வேன் ஒன்று வந்து அந்த வேனில் ஏறி அவையில் போயிடுச்சினோம். இப்போ அதிரடிப்படை என்று சொல்லி கொண்டு வந்தது யார் என்ற உண்மையான கேள்வி ஒன்று இருக்கிறது. அதிரடிப்படை என்று வந்தவர்கள் ஏன் இப்படி செய்கிறார்கள் என்று அதில் இருந்தவர்களுக்கும் ஒரு குழப்பம் வந்திருக்கு. சரி, அதிரடிப்படை வருதுன்னு சொன்னால் மசாஜ் நிலையத்துக்கு ஏன் அதிரடிப்படை வர வேணும்? போலீஸ் வந்தால் கூட ஒரு நியாயம் இருக்குது, யாராவது ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கலாம், ஏதாவது தவறான மெசேஜ் போய் வந்திருக்கலாம். அப்போ அதிரடிப்படை ஏன் வருதுன்னு சொல்லி குழப்பத்தில் அவங்க மசாஜ் நிலையம் வந்து இருந்துச்சு. அதில் அவங்க இன்னும் வந்து டென்ஷன் ஆகி குழம்பின விஷயம் என்னென்னு சொன்னால், அதிரடிப்படம் வந்து எல்லாரையும் அறைக்குள்ளே வாங்கிட்டு கூட்டிக் கொண்டு போய் எல்லாரும் கூட ஃபோனை தாங்கொண்டு அப்படி வேண்டி ஒரு பேக்கில் வச்சதும் பிறகு அதை செக் பண்ணி 40,000 ரூபாய் பணத்தை தேடி எடுத்து அதையும் பேக்குக்குள்ளே வச்சுக்கொண்டு சிறிய ரக வேன் ஒன்றில் போனதாக சொல்லப்படுது. இந்த சம்பவம் இலங்கையில் நடந்திருக்கு. இலங்கையில் கந்தானை பிரதேசத்தில் இந்த பரபரப்பான சம்பவம் இடம்பெற்றிருக்கிறது. இன்றைய தினம் இதனால் கந்தானை போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். அங்கிருந்த சிசிடிவி கேமராக்களும் அந்த கொள்ளையர்களால் கலட்டி கொண்டு போகப்பட்டிருக்கு. 5 பேர் கொண்ட கும்பல் வந்து இந்த துணிகர செயலில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். சாதாரணமாக வருகின்ற திருடர்கள் தாங்கள் திருடர்கள் தான் என்றதொரு அடையாளத்தோடு செய்வார்கள். இப்பொழுது பார்த்தால் விசேட அதிரடிப்படையினர் என்று கூறும் அளவிற்கு ஒரு தைரியமான துணிகர கொள்ளையர்கள் கந்தானையில் இந்த செயலில் இறங்கி இருக்கின்றார்கள். அவர்கள் பிடிபடுவார்களா இல்லையா என்பதை நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அங்கே பொருத்தி வைத்திருந்த சிசிடிவி கேமராக்களும் அவர்களால் கலட்டி கொண்டு போகப்பட்டிருக்கிறது. இது நீண்ட ஒரு பிளானிங், ஒரு திட்டமிட்ட செயலாகத்தான் பார்க்கப்படுகிறது. ஏனென்று சொன்னால் அந்த மசாஜ் நிலையத்தில் எங்கெங்கே கேமரா பொருத்தப்பட்டிருக்கிறது என்ற விடயங்கள் எல்லாம் சரியான முறையில் அறிந்து கொண்டுதான் இந்த துணிகர திருட்டு இடம்பெற்றிருக்கிறது என்பதில் எந்த விதமான மாற்று கருத்துக்களும் இல்லை. எனவே நாங்கள் யாரை நம்புவது, என்ன மாதிரி எங்களை காப்பாற்றுவது, எங்கள் உடைமைகளை நாங்கள் எவ்வாறு காப்பாற்றுவது என்பது ஒவ்வொரு கணமும் எங்களுக்கு பெரிய ஒரு சவாலாகவே மாறிக்கொண்டிருக்கிறது. எனவே அன்பான உறவுகளை மிக கவனமாக இருங்கள். திடீரென்று உங்கள் வீடுகளுக்குள் வரலாம். நாங்கள் போலீசார் என்று சொல்லலாம், அதிரடிப்படையினர் என்று சொல்லலாம், சொல்லிக்கொண்டு உங்களை அவர்கள் நம்ப வைக்கின்ற தோரணையில் செயற்பட்டு உங்களிடமிருந்து உங்கள் பெறுமதி மிக்க பொருட்களையும் சொத்துக்களையும் களவாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம். இது இலங்கையில் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. மிக கவனமாக இருங்கள் உறவுகளை. மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.